ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வாங்கின எல்ஜி வாஷிங் மிஷின். இது வந்து 11/7 kg வாஷிங் மிஷின். 11 kg வாஷிங்கும் 7 kg ட்ரையரும்னு வச்சுங்களேன். நான் ஏன் வந்து எல்ஜி வாங்கினேன் அப்படின்னா, அது வந்து டைரக்ட் ட்ரைவ் தருதுங்கிறனால தான் நான் வாங்கினது. ஏன் சீமென்ஸும் சாம்சனும் ட்ராப் பண்ணேன்னா, அது பெல் ட்ரைவுங்கிறனால. ஏற்கனவே அது நிறைய இஷ்யூஸ் இருந்தது எனக்கு பழைய வாஷிங் மிஷினில். அதே மாதிரி சீமென்ஸ் வந்து சர்வீஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகம்னு வச்சுங்களேன். எல்ஜியும் சாம்சனும் கம்பேர் பண்ணும்போது சாம்சங் வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து ஒரே எல்ஜி அளவுக்கு தான் வச்சுங்களேன். நாங்கள் எங்கே வாங்கினோம்னா குரோமாவில் வாங்கினோம். ஏன்னா அதுதான் பெட்டர் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வாங்கின அன்றைக்கி வந்து இது ரிப்பப்ளிக் டேங்கிறனால அன்றைக்கி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே டெலிவரி பண்ணாங்க. அப்புறம் உடனே வந்து எல்ஜி டெக்னீஷியன் அசைன் ஆகினார். அப்புறம் அடுத்த நாள் வந்து எல்ஜி டெக்னீஷியன் வந்தார். அவர் வந்து தான் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் வந்து ஓப்பன் பண்ணி அவர் தான் ஃபிட் பண்ணார். ஃபிட் பண்ண பிற்பாடு ஃபஸ்ட்டு QC செக் தான் ரன் ஆச்சுன்னு வச்சுங்களேன். QC செக் முடிஞ்ச பிற்பாடி அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சைக்கிள் வந்து துணி இல்லாமல் ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணார்னா, ஹேண்ட்வூல் சைக்கிள் 45 minutes ரன் ஆகிற மாதிரி அந்த சைக்கிளை செலக்ட் பண்ணார். அந்த சைக்கிள் எண்டான பிற்பாடி தான் நீங்கள் வந்து துணி போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னார்னு வச்சுங்களேன். ஸோ ஆக்சுவலாக நான் அதுக்காக வெயிட் பண்ணேன். 45 minutes வந்து ரன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஸ்பின்னிங்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன். ஸோ நான் இனிஷியலாக என்ன நினச்சேன்னா வந்து சவுண்டே இருக்காது, பயங்கர குவைட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை. ஆக்சுவலாக ஸ்பின் ஆகும்போது அந்த ஒரு மாதிரி விண்ட் நாய்ஸ் மாதிரி அப்படியே சவுண்டு வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ பட் ஓவராலாக வந்து பழைய வாஷிங் மிஷின் கம்பேர் பண்ணும்போது இது ஃபார் பெட்டராக இருந்தது. ஏன்னா பழைய வாஷிங் மிஷின் அந்த பேரிங் சவுண்டு இல்லாமலே வந்து கொஞ்சம் சவுண்டு வரும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த டைரக்ட் ட்ரைவில் வந்து அந்தளவுக்கு இஷ்யூ இல்லைன்னு வச்சுங்களேன். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் எண்ட் ஆச்சுன்னா உடனே உங்களால் வந்து டோர் ஓப்பன் பண்ண முடியும். இது வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஸோ ஒரு இனிஷியலாக டெமோ காட்டும் போது நான் நிறைய லிசன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்காக என்னென்னா, நீங்கள் ஆன் பண்ண பிற்பாடி இப்படி ஒரு சைக்கிள் போயிட்டு அந்த லைட் வந்து சைக்கிள் போயிட்டு நேராக காட்டனில் தான் வந்து நிற்குமா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைக்கிள்ஸ் வந்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நேராக இங்கே தான் இப்போ தான் இனிமேல் தான் ஆன் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு இதுவும் வந்து சைக்கிள்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு எல்லாமே வந்து ஸ்டீம் சைக்கிள்ஸ். தட் இஸ் இந்த ஸ்டீம் பட்டனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலான்னு வச்சுங்களேன். இந்த ஸ்டீம் பட்டனை ஆன் பண்ணிக்கலாம். இந்தாண்டு இருக்கிற எல்லா சைக்கிளுக்குமே பார்த்தீங்கன்னா, இந்தாண்டு இருக்கிற எல்லா சைக்கிளுக்குமே நீங்கள் வந்து ஸ்டீம் பட்டனை ஆன் பண்ணிக்கலாம். பட் இந்த சைடு போனீங்கன்னா ஸ்டீம் பட்டன் வந்து ஆஃப் ஆகிடும். ஏன்னா இந்த சைடு மட்டும்தான் 7 சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஸ்டீம் ரிஃப்ரெஷ் வந்து இப்போ நீங்கள் எதாவது வெளியே போயிருக்கீங்க, இல்லை வந்து 6 months வந்து துணி வச்சுருக்கீங்க, அதை வந்து ஸ்மெல் அடிக்குது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா இந்த வந்து ஸ்டீம் ரிஃப்ரெஷில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி புது துணி மாதிரி இது பண்ணி தருமா. லோட் சைக்கிள் வந்து என்னென்னா, நீங்கள் எங்கேயாவது பார்ட்டி வேர் போய்ட்டு ஒரு 2 hours 3 hours கழித்து வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கம்மியான துணி போட்டு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் இந்த வைஃபை வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இந்த டப் க்ளீன்லாம் போட்டிருக்காங்களே. ஸோ வந்து எவ்ரி 30 cycles பண்ணணுமா. இப்போ அது வந்து ஒழுங்கான மெயின்டெனன்ஸ்க்காக வந்து அது நீங்கள் கண்டிப்பாக 30 cycles பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் யூ பை ட்ரையர் அண்ட் வித் வாஷர்னால் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது என்னென்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் நோட் பண்ணணும். பட் இப்போ இதே வந்து வைஃபை எனேபிள்டு ஆப் மூலமானா அதுவே கவுண்ட் பண்ணி வச்சு உங்களுக்கு ரிமைண்டர் அனுப்பிச்சுடுமா. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு வச்சுங்களேன். இதில் இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஒன்லி அண்ட் வாஷ் ப்ளஸ் ட்ரை. ட்ரை ஒன்லினா நீங்கள் இந்த சைடு ஏதாவது ஸ்டீம் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு, இல்லை இந்த சைடு ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு. ஆனால் என்னென்னா, நீங்கள் ட்ரைவில் வந்து நீங்கள் ஒன்லி 7 close போடணும். நீங்கள் வந்து 11 close போட்டு திருப்பி இந்த 11 close தூக்கி இந்த சைடு போட்டிங்கன்னா எரர் அடிக்குமா. ஸோ அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து 11 close போட்டிருந்தீங்கனாலுமே வாஷுக்கு நீங்கள் 7 close மட்டும் போட்டு வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா தான் ட்ரை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூஸிங் இந்த ஆப்ஷன் மட்டும் ட்ரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 1 kilo
வந்து போட்டிங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகுமா. இதே 2 கிலோ போட்டிங்கன்னா 60 மினிட்ஸ், அதே 4 கிலோ போட்டிங்கன்னா 120 மினிட்ஸ். ஸோ வந்து நீங்கள் நிறைய துணி போட போட அந்த டைமும் டியூரேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும்னு வச்சுங்களேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீம் ரெஃப்ரெஷில் வந்து 3 ஐட்டம்ஸ் தான் போட முடியும். நீங்கள் 3 ஐட்டம்ஸ்க்கு மேலே போட முடியாது, போடவும் கூடாது. போட்டிங்கன்னா வந்து எரர் காட்டுமா. இந்த டர்போ வெர்ஷன் ஒன்று இருக்குதுங்க. இந்த டர்போ வெர்ஷனில் என்னென்னா மேக்ஸிமம் 5 kgs தான் போட முடியும். அது என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து வந்து உங்களுக்கு ஹை ப்ரெஷர் ஜெட்டு வந்து துணி மேலே அடிக்குமா, ஹை ப்ரெஷரில் அடிக்குமா க்ளீன் பண்ணுறதுக்கு. ஜெட் வாஷ் வந்து நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராமில் வேணாலும் நீங்கள் வந்து இந்த டர்போ ஜெட் வாஷு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது பாருங்கள், இதெல்லாம் ஐ திங்க் இந்த ட்ரையரில் மட்டும் பண்ண முடியாது. மற்றபடிலாம் வந்து நீங்கள் மற்ற எந்த ப்ரோக்ராமில் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் பண்ண முடியுமா? இதில் பண்ண முடியல. இப்போ இதில் பண்ண முடியும்னு இதில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேரிஸில் இல்லைன்னா வந்து மிக்ஸ்டில் இதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில ப்ரோக்ராம்ஸில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது, ஒரு சில ப்ரோக்ராம்ஸில் வந்து இந்த டர்போ வாஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஒன்லி அண்ட் வாஷ் ப்ளஸ் ட்ரை அந்த மோடு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எந்த மோடில் வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் அது என்னென்னா அதுவே வந்து டைம் சொல்லும். நீங்கள் ஆனால் 42 மினிட்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து காட்டனில் வச்சுருக்கேன். இந்த ட்ரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 hours அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலான்னு வச்சுங்களேன். இப்போ 30 மினிட்ஸ் தான் காட்டும் ட்ரை, அதுக்கப்புறம் 1 hour, அதுக்கப்புறம் 2 hour. இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து துணி வந்து ட்ரை ஆகணும், 30 மினிட்ஸ் மட்டும் ட்ரை ஆனால் போதுமா, இல்லை 2 hours ட்ரை ஆனால் போதுமா அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா இது வந்து நீங்கள் வந்து சைல்ட் லாக், இது ரெண்டையும் அழுத்தி 3 seconds அழுத்தி பிடிச்சிங்கன்னா சைல்ட் லாக் ஆகிரும். ஸோ வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருக்கும்போது யாருமே வந்து இதை ஓப்பன் பண்ண முடியாது, இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, இங்கே இருக்க ஃபங்க்ஷன் எதுவுமே வேலை செய்யாதுன்னு வச்சிங்களேன். சர்வீஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்னா எவ்ரி 6 months பண்ணுமா. நீங்கள் வந்து கஸ்டமர் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் பர்சன்ஸ் மெயினாக வந்து இப்போ இதில் வந்து ட்ரையர் இருக்குனால என்ன ஆகுனா துணியில் வந்து அந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து இந்த இடத்துல போய் ஏதோ ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும், இந்த இடத்துல இருக்குமா, அங்கே போய் க்ளாக் ஆகிக்குமா. ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி தருவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளே இருக்க இந்த ரப்பர் ப்ளீடிங்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தருவாங்களாம். வேறு எங்கேயாவது க்ளாகிங் இருந்ததுன்னா க்ளாகிங் ஆகிறது எல்லாத்தையும் எடுத்து தருவாங்களாம். வந்து எவ்ரி 6 months. ஆனால் என்னென்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து இந்த சர்வீஸ் வந்து பண்ணுறதுக்கு அரௌண்ட் 850 rupees பக்கமாக வருதுன்னு வச்சுங்களேன், ஜிஎஸ்டியோடு சேர்த்து. உங்களுக்கு வந்து விசிட்டிங் சார்ஜ், ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அரௌண்ட் 400 rupees. அப்புறம் என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் த காஸ்ட்லியர் யூ கோ த காஸ்ட்லியர் இட் பிகம்ஸ் டு மெயின்டைன். அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரவுண்ட் 45K, பட் ஆனால் இட் ஹேஸ் வைஃபை அண்ட் அவர் அந்த சர்வீஸ் பர்சன் என்ன சொன்னாங்கன்னா இந்த பேனல் மட்டுமே 17,000 ரூபா காஸ்ட் ஆகுமா. ஏன்னா இதோட லோவர் மாடல் வைஃபை இல்லாதது, இதில் ப்ரோக்ராம்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா இது இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இதிலே இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுனா இந்த போர்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியர் ஆகுது. ஏன்னா இது ட்ரையரோடு சேர்த்து வரனால ட்ரையருக்கான டீட்டெயில்ஸும் இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த பிசிபிக்குள்ளே இருக்கனால போர்டு மட்டுமே 17,000 ரூபா காஸ்ட் ஆகும்னு இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி தராங்க. என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட். இப்போ நீங்கள் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டு வாஷிங் மிஷின்லாம் போகிறீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வாங்கிக்கிறது பெட்டர். 3 years எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி தராங்க. ஸோ இட்ஸ் ஃபார் பெட்டர் டு பை தட் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி. ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனி ப்ரீமியம் போகும்போது அது திருப்பி அதை எக்ஸ்ட்ராவாக காசு பே பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து அரௌண்ட் 10,000 பக்கமாக வந்துச்சு, 10K பக்கமாக வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ உங்களுக்கு வந்து எனி பார்ட் ஃப்ரம் மோட்டர் டு
ட்ரம் வந்து பிசிபியிலேருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து வித்தின் தட் 10K கவர் ஆகிருன்னு வச்சுங்களேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அப்புறம் வந்து 10 சர்வீசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ. எவ்ரி 6 மந்த்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா போதும், வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தந்துட்டு போயிடுவாங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு இது வந்து பண்ணி தருவாங்கன்னு வச்சுங்களேன். அப்பார்ட் ஃப்ரம் ஃபிசிக்கல் டேமேஜ் உங்களுக்கு வந்து எனி ப்ராப்ளம்னா அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் வந்து கவர் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க. பேசிக்காக என்னென்னா 2 இயர்ஸ் பேஸ் வாரண்ட்டி, 3 இயர்ஸ் வந்து அடிஷ்னல் வாரண்ட்டி. ஸோ 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புது மிஷின் வாங்கும் போதே வந்துடும். ஸோ அதில் வந்து எல்லா பார்ட்ஸுமே கவர் ஆகிடும் 2 இயர்ஸ்னால். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து 3 இயர்ஸாக தராங்க. ஸோ 10K இப்போ வந்து எவ்ரி இயர் வந்து அரௌண்ட் 3+ சம்திங் வருது. என்ன கேட்டிங்கன்னா வாங்கிக்கிறது பெட்ரு. ஏன்னா சம்டைம்ஸ் யூ மே நாட் நோ வாட் ப்ராப்ளம் யூ வில் ரன் இன்டு. பிகாஸ் இந்த எலக்ட்ரானிக், ஏன்னா மெக்கானிக்கல் பார்ட்ஸ் மேக்ஸிமம் போகாது, இந்த எலக்ட்ரானிக் போர்டு தான் பிரச்சனைன்னு வச்சுங்களேன். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது கரண்ட் அதிகமாக வந்துடுச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து இட் வில் ஹிட் டைரக்ட்லி இந்த பிசிபி போர்டு தான். எங்களுக்கு ஏற்கனவே பழைய வாஷிங் மிஷின்லேயே பிசிபி போர்டு தான் போச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து அரௌண்ட் அதுவே 7,000 ஆச்சு. இப்போ இதெல்லாம் வந்து 17,000னா, ஏன்னா இதில் ட்ரையரும் உங்களுக்கு வாஷ் சைக்கிளும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால 2 டிஃப்ரெண்ட் இது கண்ட்ரோல் பண்ணுறதுனால காஸ்ட்லி அப்படிங்கிறாரு. இன்னொரு என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டே வீடியோவில் இருக்கும், நான் வந்து இனிஷியல் ரன்னு பண்ணியிருப்பாங்க, QC செக்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இனிஷியல் ரன் அந்த 45 மினிட்ஸ் கழித்து பிற்பாடி தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரிலாம் துணி போட்டு செக் பண்ணணும்னு வச்சுங்களேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த டவுன்லோட் சைக்கிள் வந்து இருக்குதுல்ல, அது வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஆப்லேருந்து 4 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது என்னென்னா, மிஷின் ரன் ஆகி 72 ஹவர்ஸ் கழிச்சு தான் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியுமா. இன்னொன்று என்னென்னா, அவர் என்ன சொல்கிறான்னா, ஜென்ரலாக இருக்கிற ப்ரோக்ராமே யூஸ் பண்ண முடியாதுங்க, நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் வரி பண்ணாதீங்க, அதில் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார். பட் இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக வச்சு விற்பாங்க. பட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. டு ஐ ரியலி நீட் நியூ வாஷிங் மிஷின் அப்படிங்கும்போது, நான் வந்து எக்ஸிஸ்டிங் வாஷிங் மிஷினே வந்து நான் சரி பண்ணியிருக்கலாம். அது நான் ஒரு தப்பு பண்ணனால தான் என்னோட பையங்க நியூ வாஷிங் மிஷின். பழைய வாஷிங் மிஷின் வந்து என்னென்னா சாம்சங்கு. பட் இது வந்து 2 தடவை மோட்டர் மாற்றி எங்களுக்கு வந்து 2 தடவை மோட்டர் பேரிங் போயிடுச்சு. ஸோ தட் இஸ் ஹவ் வி தாட் வி காட் ஃபெட் அப் அண்ட் வி தாட் வில் பை த நியூ வாஷிங் மிஷின். ஆனால் என்னென்னா, நீங்கள் அந்த மோட்டர் கழட்டி உங்கள்கிட்ட டூல்ஸ் இருந்ததுன்னா பேரிங் மாற்றிக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா எங்களுக்கு வந்து ட்ரம்மு பிரச்சனையோ இல்லை வந்து, ஏன்னா இந்த பிசிபி நாங்கள் வந்து மாற்றி ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் தான் இருக்கும். ஸோ மேஜர் பார்ட்ஸ் வந்து இதெல்லாம் தான், மோட்ரு, ட்ரம்மு, உங்களுக்கு வந்து இந்த பிசிபி, இது 3 தான் வந்து மேஜர் பார்ட் வாஷிங் மிஷினில், எனி வாஷிங் மிஷினில். இப்போ இதுவே நாங்கள் 2மே மாற்றிட்டோம்னா அப்புறம் இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 17,000 பக்கமாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதை ஃபிக்ஸ் பேரிங் வந்து கழட்டி மாற்றினீங்கன்னா ஒரு 1,000 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய்ன்னு வச்சுக்கிங்க. 2 மோட்டர் இருக்குது, மாற்றிருந்தால் இன்னும் ஒரு 10 வருஷம் ஓட்டியிருக்கலாம். நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். ஸோ டிசிஷன் பண்ணும்போது வெதர் அதை சேஞ்ச் பண்ண முடியுமா, சேஞ்ச் பண்ணால் லைஃப் வருமா வாஷிங் மிஷினு அப்படின்னு மட்டும் பார்த்து மாற்றுங்க. ஏன்னா அன்னசரியாக என்ன கேட்டிங்கன்னா வாஷிங் மிஷின் மாற்றுறது வேஸ்ட் தான். நான் வந்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன், எப்படி அதை வந்து நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா நான் அதை கண்டிப்பாக சரி பண்ணி இதை வந்து நான் யூஸ் பண்ணணுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த வாஷிங் மிஷின். ஏன்னா இந்த வாஷிங் மிஷின் நல்லா தான் வேலை செய்யுது. சவுண்டு தான் ஏற்பட்டது இருக்குதுன்னு வச்சுங்களேன், எங்களால் இப்போ இங்கே இருக்கவே முடியாது, அந்தளவுக்கு சவுண்டு வரும். உடனே அது அட்டாச் பண்ணுறேன், அந்த சவுண்டு மட்டுங்களுங்க. ஸோ இதை நான் வந்து எப்படி சரி பண்ணுறேன், என்ன பிரச்சனை அந்த மோட்டரு, அதை எப்படி நாமளே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறேன். ஓகே, இதில் வந்து இந்த ரிமோட் மூலமாக, இந்த வைஃபை மூலமாக அவங்களே திங்க்யூ ஆப்னு வச்சுருக்காங்க. ஸோ யூ கேன் பாஸ், இதெல்லாமே நீங்கள் வந்து பண்ண முடியும். அங்கேருந்து வாஷிங் மிஷினை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியும். ஆனால் என்னென்னா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறது வந்து ஃபிசிக்கலாக வந்து தான் பண்ணணும். ஸோ அந்த சுவிட்ச் ஆஃப் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எமர்ஜென்சிக்காக தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வோல்டேஜ் அதிகமாக வருது அப்படின்லாம் வந்து காட்டுமா. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அங்கேருந்தே சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மட்டும்தான் இதில் இருக்க அட்வான்டேஜ். மற்றபடி இட் ரெக்கார்ட்ஸ் ஆல் த ப்ரோக்ராம் சைக்கிள்ஸு, நீங்கள் எப்போ துணி போட்டிங்க, லாஸ்ட் டைம் என்ன ப்ரோக்ராம் வச்சு ஓட்டினீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுருக்கோம். இன்னொன்று எனர்ஜி கன்சப்ஷன்னு,
இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணணும்னு வச்சிங்களேன். ஸோ அதுதான் இந்த வைஃபையில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் என்னைக்கு வாங்கினீங்களோ அன்னையிலேருந்து கடைசியாக மாற்றுற வரைக்கும் நீங்கள் எப்படி வந்து வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ரெக்கார்டாக வச்சுருக்கோம். ஸோ அது என்னன்னா, இட் வில் கிவ் யூ ஒன் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது எந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியும். என்ன கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதாங்க இந்த வாஷிங் மிஷினை பற்றி. ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அது எப்படி நான் வந்து அந்த வாஷிங் மிஷின் மோட்டரை சரி பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணி அதை ரன் பண்ண வைக்கிறாங்க சவுண்ட் இல்லாமல் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ போடுவேன். அதை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக.